வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, டிவிகே கலைஞருடைய உண்மை விசுவாசிகளை அன்புடன் அழைக்கிறோம். கலைஞருடைய உண்மை விசுவாசிகளை அன்புடன் அழைக்கிறோம் அப்படின்னு திமுக கட்சியில் உள்ள கலைஞருடைய உண்மை விசுவாசிகளை டிவிகே அன்புடன் அழைக்கிறது. எங்கள் அழைப்பை ஏற்று டிவிகேயில் இணைந்தால் கலைஞருடைய உண்மை விசுவாசிகளுக்கு உரிய மரியாதைகள் கொடுக்கப்படும், உரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும் என்று அன்புடன் அழைக்கிறார் உங்கள் விஜய் அப்படின்னு நேற்றுக்கு ஆதோ அர்ஜுனா அமைச்சர் அவர்கள் நேற்றுக்கு ஒரு மேடையில் பேசியிருக்கிறாருங்க. என்ன பேசினார்னா, அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் டிவிகேயில் இணைந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஹார்ட்பீட், ஒரு முக்கிய செய்தியான கலைஞருடைய உண்மை விசுவாசிகள் தாராளமாக டிவிகேயில் இணையலாம், உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் என்ற ஸ்டேட்மெண்ட்டை ஆதோ அர்ஜுனா கொடுத்துருக்குறாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் படி திமுகவில் முதல் காலியாகும் விக்கெட் யார்? ஏன்னா அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுங்க கண்டிப்பாக. யார் டிவிகேயினுடைய அழைப்பை ஏற்று திமுகவிலிருந்து வெளியேறி டிவிகேயில் இணையப்போகும் அந்த முக்கிய புள்ளிகள் யார் மிக விரைவில் வர இருக்கிறது நண்பர்களே. ஏன்னா டிவிகே கட்சி ஒன்றும் ஒரு ஃபாரின் கட்சி கிடையாதுங்க. அது தமிழ்நாட்டில் தோன்றிய கட்சி தாங்க. டிஎம்கேவுடைய கட்சியின் முன்னோடி யாருன்னா, கட்சியின் ஃபவுண்டர் முன்னோடி யாருன்னா சொன்னோம்னா, தந்தை பெரியாரை தான் அவங்க முன்னோடின்னு சொல்கிறாங்க. திராவிட கழகத்திலிருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியது. திராவிட கழகத்திலிருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருமாறியது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதான் உண்மை. அந்த திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? தந்தை பெரியார் அவர்கள். டிவிகேயுடைய கொள்கை தலைவர் யார்? தந்தை பெரியார் அவர்கள். இப்போ ரெண்டும் ஒன்று சேருதுங்களா? கண்டிப்பாக சேருதுங்க. அப்போ திமுகவுடைய கொள்கை உருவாக்குனவர், திராவிட கழகத்தை உருவாக்குனர் பெரியார். அதே மாதிரி டிவிகேவுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆகையால் பெரியார் வழியில் தோன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் டிவிகேயில் இணைவது எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை. டிவிகேயில் இணைவதால் எந்த ஒரு கொள்கை முரண்பாடும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா டிவிகே கட்சி இப்போ ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. அவங்க மாநில உரிமைகளை காக்கும் பொருட்டும், அப்புறம் மதவாதம் எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத பொருட்டும் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அண்மையில் பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் விளக்கேற்றுறதில் கூட அதில் பெரிய பிரச்சனையாச்சுங்க மதுரையில். இப்போ அண்மையில் நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தீபத்தூணில் தீபம் ஏற்றும் நடைமுறை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடைமுறையில் இருந்துச்சோ அதே நடைமுறை இப்பொழுதும் தொடரும் அப்படின்னு, இங்கு நாங்கள் யாரும் மத அரசியலை செய்ய விட மாட்டோம், நாங்களும் மத அரசியல் செய்ய மாட்டோம் அப்படின்னு திமுகவுடைய திராவிட கழகங்களுடைய ஸ்டாண்டை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்போ டிவிகே கட்சி ஆல்மோஸ்ட் திராவிட கொள்கையில் தான் அந்த கட்சி இருக்குங்க. மாநில சுயாட்சி, எக்காரணத்து கொண்டு பிஜேபியை தமிழ்நாட்டில் நாங்கள் உள்ள விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்து சொல்கிறாங்க. மாநில உரிமைகளை காப்போம், நாங்கள் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அதே மாதிரி நாங்கள் இந்தியை எக்காரணத்து கொண்டும் தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம், எப்பொழுதும் தமிழ்நாட்டில் கல்வி சிஸ்டத்தில் இருமொழி கொள்கை தான், தமிழ் ஆங்கிலம் தவிர்த்து நாங்கள் இந்தியை எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம் அப்படின்னு டிவிகேயும் அவர்களுடைய கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. ஆகையால்
டிஎம்கேயை ஒட்டி தான் இவங்க, திராவிட கொள்கையை ஒட்டி தான் இவங்களோடய இருக்கிறாங்க. அதனால் இந்த கலைஞருடைய உடன்பிறப்புகள் அன்புடன் வாருங்கள், உங்களை நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் அழைச்சிருக்கிறாரு. அவர் சார்பாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. இது ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் புதுசாக இப்படி அழைக்கிறாங்களே அப்படிங்கிறது மாதிரி நடைமுறை ஒன்றும் கிடையாதுங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் எம்ஜிஆரினுடைய உண்மை விசுவாசிகள் தாராளமாக எங்களுடன் வாருங்கள், உங்களை நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு முன்னாள் முதல்வரும் அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்தாருங்க. அதை ஏற்று நிறையா அதிமுகவுடைய முன்னோடிகள்லாம் கட்சியில் இணைஞ்சாங்க. இப்போ கட்சியில் இணைஞ்சு பதவியிலே இருக்கிறாங்க, எம்எல்ஏ பதவியிலே இருக்கிறாங்க. இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசாக ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா எம்ஜிஆர் திமுகவுக்கு எதிராக தான் கட்சி புதுசாக ஆரம்பித்தாருங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் அவர் இறப்புக்கு பின்னாடி அவருடைய உண்மை விசுவாசிகளை கவரும் பொருட்டு திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த ஸ்டாண்டை எடுத்தாருங்க. எம்ஜிஆர் அதிமுக கட்சிக்குன்னா அவர் தலைவராக இருக்கலாம், ஆனால் எம்ஜிஆர் அவர் எனக்கு எங்கள் குடும்ப உறுப்பினர் மாதிரிங்க, எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் பெரியப்பா மாதிரி, நீங்கன்னா தலைவராக எடுத்துக்கலாம், அவர் எங்கள் குடும்ப உறுப்பினர், அதனால் அவர் மேலே பற்றும் விசுவாசம் கொண்டுள்ள உண்மை தொண்டர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணையலாம் அப்படிங்கிற ஸ்டாண்டை முதல்வர் அன்றே எடுத்தார், அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால் இப்போ டிவிகே கலைஞருடைய உண்மை விசுவாசிகள் டிவிகேயில் இணையலாம், அன்புடன் அழைக்கிறார் உங்கள் விஜய் அப்படிங்கிற ஸ்டாண்டும் ரெண்டும் ஒத்து தாங்க போகுது. இந்த நிலையில் யார் திமுகவிலேருந்து பிரிஞ்சு கலைஞருடைய உண்மை விசுவாசிகள் டிவிகேயில் இணைவார்களா எதிர்பார்க்கலாம். அது முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்கலாம், இப்பொழுது இருக்கிற முக்கிய நிர்வாகிகளாக கூட இருக்கலாம், ஏன் இன்னும் சொல்லப்போனால் எம்எல்ஏக்களாக கூட இருக்கலாம், கரண்ட் எம்எல்ஏக்களாக கூட இருக்கலாம். எது நடக்கிறது என்று நாம் பார்க்கலாம். இந்த டிவிகேயினுடைய அழைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வியூவர்ஸ்? இந்த டிவிகேயினுடைய அழைப்பு, டிவிகேயுடைய கலைஞருடைய உண்மை விசுவாசிகளை டிவிகே அழைக்கிறது என்கிற ஸ்டாண்டு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வியூவர்ஸ்? என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. இதனால் டிவிகே பலம் பெறுமா, டிவிகே விஸ்வரூப எழுச்சி பெறுமா என்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.